ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலே சூரியன், சனி இவர்களோடு ராகுவோ அல்லது கேதுவோ இணையும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை இந்த கிரகங்கள் வழங்கும் என்பதை பற்றி காண உள்ளோம். இணைவு என்பது 8 டிகிரிக்குள் கிரகங்கள் இணைந்திருப்பது தான் இணைவு. சூரியன் சந்திரனானால் 10 டிகிரிக்குள். ஆகவே ராகு, சனி, சூரியன் இந்த 3 கிரகங்களும் 8 டிகிரிக்குள் இணைந்திருக்குமேயானால் அதுதான் வலிமையான இணைவு. ராசிகள் மாறியிருக்கலாம். உதாரணத்திற்கு தனுசு ராசியிலே சூரியன் 28 டிகிரியிலே நிற்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுவோம். சனி மகரத்திலே 2 டிகிரியிலே நிற்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளுவோம். ராகு மகரத்திலே 6 டிகிரியிலே நிற்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு வலிமையான இணைவு தான். இந்த 3 கிரகங்களும் இணைந்திருக்கிறது என்றுதான் பொருள். ராசிகள் மாறலாம், ஆனால் இருக்கக்கூடிய நெருக்கம் 8 டிகிரிக்குள் இருக்குமே ஆனால் அது இணைவு தான். ஒரே ராசியாக இருந்தால் கூட அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளையானது 10 டிகிரிக்கு மேலே செல்லுமானால் அது ஒரு வலிமையான இணைவாக எடுத்துக்கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு சூரியன் தனுசு ராசியிலே 10 டிகிரியிலே இருப்பதாக வைத்துக்கொள்ளுவோம். சனி 21 டிகிரியிலே தனுசு ராசியிலே இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இந்த சூரியனுக்கும் சனிக்கும் இடையே 11 டிகிரி வித்தியாசம். ஆகவே அவர்களுக்கு இடையே இணைவு இல்லை என்றுதான் பொருள். ஆகவே ராசிகள் மாறலாம், ஒரே ராசியாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இணைவானது 8 டிகிரிக்குள் இருக்குமேயானால் அது ஒரு வலிமையான இணைவு. சூரியன் அரைப்பாவி, சனி முழுப்பாவி, ராகு, கேது இது போன்ற கிரகங்கள், இந்த சர்ப்ப கிரகங்களும் முழு பாவிகள்தான். ஆகவே இந்த 3 பாவ கிரகங்களும் ஒரு ராசியிலே அல்லது 8 டிகிரிக்குள் இணைவது என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது. இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அல்லது இந்த கிரக இணைவை குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்தால் அப்பொழுது இந்த இணைவு ஒரு நல்ல இணைவு, நன்மை செய்யக்கூடிய அமைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 கிரகங்களிலே ராகு அல்லது கேது விருச்சகத்திலே உச்சம் பெறுவார்கள். மேலும் நீர் ராசிகளிலே இந்த ராகு, கேது நற்பலன்களையே வழங்குவார்கள். சனி மகரம், கும்பம் ஆகிய வீடுகளிலே ஆட்சி பெறுவார். ரிஷப ராசியிலே உச்சம் பெறுவார். சூரியன் சிம்ம ராசியிலே ஆட்சி பெறுவார். மேஷ ராசியிலே உச்சம் பெறுவார். ஆக இந்த கிரகங்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது குருவின் வீடான தனுசு, மீனத்திலே இந்த இணைவு இருக்கலாம். குரு முழுமையான சுபகிரகம், அவருடைய வீட்டில் இந்த இணைப்பு இருந்தால் அவ்வளவு கெடுதல்களை ஏற்படுத்தாது. அல்லது குரு அல்லது சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய பார்வை இந்த 3 கிரகங்களுக்கும் இருக்குமேயானால் அப்பொழுது கெடுதலை செய்யாது என்று நாம் சொல்லலாம், நன்மைகளை செய்யும் என்று நாம் சொல்லலாம். ஜோதிட மூல நூலிலே பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் தந்தை என்றும், இரவில் பிறந்தவர்களுக்கு சனி தந்தை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராகு பாட்டன்
ராகு தந்தை வழி பாட்டன் வம்சத்தை குறிப்பார். கேது தாய் வழி பாட்டன் வம்சத்தை குறிப்பார். இந்த ராகு கேது இருவருமே ஞானக்காரகன் என்று வழங்கப்பட்டிருக்கிறார்கள். சூரியன் ஆத்மகாரகன், நம்முடைய ஆத்மாவிற்கு காரகத்துவம் வகிப்பவன். சனி ஆயுள் காரகன், நம்முடைய ஆயுளுக்கு காரகத்துவம் வகிப்பவன். இந்த கிரகங்கள் இணையும் பொழுது தந்தைக்கு இந்த இணைவு ஆகாது. இந்த ஜாதக அமைப்பை பெற்ற நபரனுடைய தந்தைக்கு கெடுதல்கள் ஏற்படும், கண்டங்கள் ஏற்படும். இந்த தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இந்த தந்தையினுடைய தாய் தந்தையர், இந்த தந்தையின் குடும்பத்திற்கு பெரும் கெடுதல்கள் ஏற்படும், பூதம் மறைத்தது போல ஆகிவிடும் என்று ஜோதிட மூல நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 3 கிரகங்களும் இணைய பெற்ற அந்த ஜாதகனுக்கு 9 வயது வரும்பொழுது தந்தைக்கு உயிருக்கு கண்டம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கரும்பாம்பும் சனியும் கூடி உடனிரவி இருக்க வரும்பாடு பிதுருக்கு தோஷம். வகை வங்கிசத்தை கொள்ளும். திரும்பாது தீதாய் நிற்குந்தீன் கொண்டாண்டிக் கொள்ளும். கரும்பூதம் மறைத்திட்டாற்போல் கலங்கிடுவன் புவியன் மாதே என்ற பாடல் மணிகண்ட கேரளம் என்ற ஜோதிட நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கரும்பாம்பு என்றால் ராகு, சனி, ரவி என்றால் சூரியன். இந்த 3 கிரகங்களும் கூடியிருக்க பிதிருக்கு தோஷம், அதாவது தந்தைக்கு கண்டம் ஏற்படும், கெடுதல் ஏற்படும் என்று பொருள். வகை வங்கிசத்தை கொள்ளும், அந்த தந்தையினுடைய குடும்பமானது சிதறிப்போகும். கரும்பூதம் மறைத்திட்டார் போல் கலங்கிடுவன் புவியின் மாதே, தந்தையினுடைய குடும்பத்தினருக்கு பூதம் மறைத்திட்டார் போல கெடுதல்கள் வந்து கலங்கி நிற்பார்கள் என்று இந்த பாடல் உரைக்கின்றது. அன்பர்களே, இந்த பதிவிலே ராகு கேது சனி சூரியன் இவர்களுடைய சேர்க்கை எது போன்ற பலன்களை தரும் என்பதை பற்றி பதிவிலே கண்டோம். அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.